Hi guys, I am Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் AdSense உடைய ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கு நமக்கு $20 கிடைச்சிருந்தது யூஎஸ்லேருந்து. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கிளிக்கு $27 கிடைச்சிருக்கு. தென் எல்லாமே வந்து நம்ம சைடு வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் முக்கியமான டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம சைடு வந்து உங்களுக்கு வெப்சைட் வந்து அப்ரூவல் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு வந்து யூனிக்கான கண்டென்ட் வந்து ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஒரு போஸ்ட் வந்து $130. தென் உங்களுக்கு SEO கீவேர்ட்ஸும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், 11:57 ஆகுது ஓகேங்களா. இப்போ பேஜை உங்களுக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து டைம் வந்து ரொம்பவே அதிகமாக ஆயிடுச்சு ஓகேங்களா. 11:57 ஆகுது. கரெக்டாக இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான், மொத்தமே வந்து 00 ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா டுடே ரேட் வந்து எக்ஸ்டேவுக்கு வந்து இது காட்டணும், அதுக்காக தான் ரொம்ப லாங் டைம் எடுத்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசெண்ட் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு பார்த்துருவோம் ஃபாஸ்ட்டாக. இப்போ டுடே வந்து பார்த்தீங்கன்னா $28.89 இருக்குது ஓகேங்களா. இப்போ நேற்றுக்கு பாருங்க $21.96 வந்திருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து பார்த்தாச்சுன்னா $159.10 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல வந்து பாருங்க $143 சாரி $436.14 வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாதம் முடியறதுக்குன்னு ஒரு 3 to 4 டேஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். முடிஞ்சோடனே 1ஆம் தேதி பேலன்ஸ் வந்து $436 வந்துடும் ஓகேங்களா. அடுத்ததா டைம் பாருங்கள், இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். தென் உங்களுக்கு நம்மளுடைய சைடு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன், mrfood.com. தென் என்னுடைய எல்லா சைடுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சைடில் எதனால் இவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நண்பா, நான் வந்து ஒர்க் பண்ணுறதே வந்து CPC கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அது இல்லாமல் லோ CPCயில் ஒர்க் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 போஸ்ட்டுக்கு என்னுடைய சைட்டில் நான் வந்து போட்டிருக்கிறேன், CPC கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறேன் ஓகேங்களா. தென் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெளிவாக தெரியும் என்னுடைய சைடு எத்தனை சைடு நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது இல்லாமல் எந்தெந்த சைடுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது என்ன உங்களுக்கு ஏன் ஷோ பண்ணுறேன்னா, ஒரு சிலர் வந்து யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அதனால தான் அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் நம்ம முக்கியமாக நமக்கு தேவை இருக்குது என்னன்னா, எவ்வளோ பேஜ் தென் எவ்வளோ ஆடு கிளிக்கு ஓகேங்களா. இப்போ 11:59 ஆகுது. இப்போ ஒரு 12:05 அந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணோடனே உங்களுக்கு டுடே டாலர் இருக்கிற 28 வந்து எஸ்டேக்கு வந்துடும் ஓகேங்களா. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். இப்போது நமக்கு எவ்வளோ பேர் நம்ம சைட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கான்னு வந்து பார்த்தாச்சுன்னா 1350 பேர் இன்றைக்கி சரிங்களா. ஆக்சுவலி இந்த டைமில் நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள், சாரி நண்பா. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணி போட்டதே கிடையாது. அதாவது சம் மிஸ்டேக் ஏதாவது இருந்ததுன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த டைமில் கால் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் தான் கால் வருது, நான் என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ கண்டினியூஸாக டாபிக் பாருங்கள். இப்போ 12 மணி ஆகிடுச்சு ஷார்ப்பாக. நான் இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் எல்லாமே 00 ஆகிடும். அது முன்னாடி நீங்கள் பார்த்துக்குங்க. பேஜ் பாருங்கள், 1350 பேர் இன்றைக்கி நம்ம சைட்டுக்கு வந்திருக்கிறாங்களா. ஓகே, அப்படியே ஆடு கிளிக்கு பாருங்கள், 54 ஆடு கிளிக்கு நடந்திருக்கு. அதாவது நான் வழக்கமாக சொல்கிறது தான், 1000 பேருக்கு $2 இந்தியாவில் கிடைக்கும்னு சொல்லுவேன். பட் கண்ட்ரி பாருங்கள், இந்தியாவில் 1280 பேருக்கு 49 ஆடுகளுக்கு நடக்க இந்தியாவில் மட்டும் வெறும் $1.07 கிடைச்சிருக்கு ஓகேங்களா. அவரேஜாக ஆடுகளுக்கு பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ கிடைக்கும். இப்போது 1350 பேர் நம்ம சைட்டுக்கு இன்றைக்கி விசிட் பண்ணிருக்காங்க. அதில் 54 ஆடுகளுக்கு வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஆக்சுவலி நைட்டு 12 மணி ஆகிடுச்சு, தூக்கு கலப்பில் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போது பேஜ் RBM அண்டு CPC பார்த்தீங்கன்னா இப்போ $21.42 வந்து பேஜ் RBM இருக்கு. தென் CPC வந்து பார்த்தீங்கன்னா 0.54 இருக்குது. ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ பேஜ் RBM வந்து வேற லெவலில் இருக்கு, தென் CPC அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பர்டிகுலராக எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான வியூஸ் வருதோ, அதன் எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான ஆடு கிளிக் விழுதோ அதனுடைய பேஜ்
உடைய ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். சரிங்களா? அதனால இப்போ என் சைட்டுக்கு வருது ஒரு 10 போஸ்ட் நீங்கள் எங்ககிட்ட வந்து வாங்கி போட்டுட்டு ப்ரோ ரெவன்யூவே வரலன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஒரு கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணால் ஒரு 100லேருந்து 150 போஸ்ட், அதிகபட்சம் 300 போஸ்ட் ஆச்சு போட்டால் தான் உங்களுக்கு வேற லெவலில் ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? பர்டிகுலராக அந்த கீவேர்ட்ஸும் உங்களுக்கு ஒரு யூனிஸ்டத்தில் ஒர்க் பண்ணால் தான் ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்ததான் மெயின் ஏரியா. இந்த இம்ப்ரெஷன் அண்ட் சிடிஆர் பாருங்க, 4530 இம்ப்ரெஷன் வந்து இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? இப்போ 4530 இம்ப்ரெஷன் எதனால கிடைச்சிருக்குன்னா 1350 பேர் என்னோட சைட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதனால 4530 இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. நல்லா பார்க்கணும், இந்த பேஜ் வியூக்கும் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் காசு வராது. இப்படி 1350 பேர் வந்திருக்காங்களே அதனால காசு வராது. அதே போல இப்போ 4530 இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு அதனாலையும் காசு வராது. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நண்பா 54 ஆட் கிளிக் நடந்திருக்குல்ல, இந்த ஆட் கிளிக்கு தான் காசு தருவாங்களே தவிர பேஜ் வியூக்கு தர மாட்டாங்க, தென் இம்ப்ரெஷனுக்கும் தர மாட்டாங்க. தென் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க பேஜ் வியூ வந்தாலே காசு வரும், தென் இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வரும்னு. அதனால இதெல்லாம் எதுவுமே கிடையாது, நம்பாதீங்க. முற்றிலும் உண்மை என்னன்னா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடந்தால் காசு இல்லைனா இல்லை. யூடியூபுக்கும் ஆட்சன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி அதில் ப்ளே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு நான் ஸ்கிரிப்ட் ஆடு வந்துடும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஆடு ஸ்டார்டிங்கே காட்டிடுவாங்க, அதனால் ரெவன்யூ வரும். ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஆடு 24 ஹவர்ஸுமே நம்மளுடைய சைடில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அதனால நமக்கு இம்ப்ரெஷன் தான் கிடைக்குமா தவிர ஆடு கிளிக் நடந்தால் மட்டுமே காசு வரும். ஓகேங்களா? ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது இல்லைனா ஆடு கிளிக் நடந்தால் தான் காசு வரும். இது ஏன் இந்த இடத்த அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு சிலர் வந்து இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் போய். ஓகேங்களா? அடுத்ததா பேஜ் சிடிஆர் பாருங்க, 4% தான் எனக்கு இருக்குது நண்பா. அதாவது இப்போ இந்த சிடிஆர் இது வரைக்கும் நமக்கு 10க்கு மேலே போனதே கிடையாது. இது ரெக்கார்டுங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னி வரைக்கும் 10க்கு மேலே போனதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சைட்டுக்கு ஒரு டிராஃபிக் சோர்ஸும் சரி, ஆடு கிளிக்கும் சரி, எல்லாமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது. அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சிடிஆர் 10க்கு மேலே இருந்தாலும் உங்கள் சைடு வந்து சேஃபாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? சேஃப் ஜோன் விட்டு போயிடுச்சு, உங்கள் சைடு வந்து எப்போ வேணால் ஆட் லிமிட் விடலாம், தானே ஆடே கூட, அதாவது ஆட்சன்ஸை கூட டிசபிள் ஆகலாம். அதனால 10க்குள்ளே மேனேஜ் பண்ணுங்கள். ப்ரோ எப்படி நான் சிடிஆர் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நம்ம 250 பேஜ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வருதுன்னா அதில் வந்து 2 ஆடு கிளிக் நடக்கலாம். எப்படி 1000 பேர் வராங்கன்னா 10 ஆடு கிளிக் நடக்கலாம். இது வந்து நான் சொல்லலை, கூகுளோடையது அஃபிஷியலாகவே அவங்களுடைய ப்ரைவேசி பாலிசி ரூல்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன்றா. ஓகேங்களா? அதனால இப்போ 250 பேருக்கு 2 ஆடு கிளிக் நடக்குதுன்னும் போது நமக்கு சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் ஆகும்னா 0.01% நமக்கு வந்து மெயின்டைனிங் ஆகும். ஓகேங்களா? என்னுடைய சஜஷன் என்னன்னா 100க்கு 10 ஆடு கிளிக் நடக்கலாம், 1000க்கு 100 ஆடு கிளிக் நடக்கலாம். இப்படி நடந்ததுன்னா உங்களுக்கு 10க்குள்ளேயே தான் சிடிஆர் மெயின்டைனிங் ஆகும். உங்கள் சைடு அப்போ சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது அப்போ மெயின் ஏரியா கண்ட்ரிக்கு வந்துடலாம். ஏன் இப்போ நான் கண்ட்ரி இதில் ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன், இதை நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், அதனால் கண்ட்ரி காட்டுது. ஓகேங்களா? இப்போ யூனிஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $27.48 இன்னைக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. 5 பேஜ் உள்ள 2 ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஓகேங்களா? இந்தியாவிலேருந்து பாருங்க $1.07 கிடைச்சிருக்கு. 1280 பேர் நம்ம பேஜ் வந்து வெப்சைட் வந்து விசிட் பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் 49 ஆடு கிளிக் இந்தியாவிலேருந்து நடந்திருக்கு. அதாவது நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் எதை பார்த்தாலும் சரி தான் நண்பா, இந்தியாவிலேருந்து உங்களுக்கு 1000 பேருக்கு குறையாமல் சைட்டுக்கு போவாங்க. ஆனால் வந்திருக்குது என்னவோ $2 வரும், அதிகபட்சம் $2.50 2லேருந்து 70 சென்ட்ஸ் இவ்வளோதான் கிடைக்குமா தவிர இந்தியாவிலேருந்து ஒரு நாளும் $10 கிடைச்சதா ரெக்கார்டே கிடையாது. இது எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் நீங்கள் யார் வெப்சைட் வச்சிருந்தாலுமே உங்களுக்கு அதிகபட்சம் $4 $6 வரைக்கும் தான் கிடைக்கும். இந்தியாவில் 1000 பேருக்கு 100 ஆடு கிளிக் நடந்தா அதுக்கு மேலே ஒரு சென்ஸ் கூட கிடைக்காது. இது ரெக்கார்டு. ஓகேங்களா? அது ஏன்னா ரெக்கார்டே ஏன் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, எக்ஸ்பெரிமெண்ட்டு கிட்டத்தட்ட நம்ம பல நாள் அதை பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? பல நாள் பண்ணி என்னுடைய ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்டு உங்ககிட்ட நான் காட்டணும்னு சொல்லிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அபோவ் நம்ம இதை வந்து போட்டுட்ருக்குறோம். அது இல்லாமல் 2 மந்த் எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆக போகுது சீக்கிரமாகவே. ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக தான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா செக் பண்ணி பாருங்கள் ப்ரீ வீடியோஸ், அப்போ தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு வெப்சைட் அப்ரூவல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நண்பா பெய்டு சர்வீஸ் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அது இல்லாமல் வெப்சைட் அப்ரூவல் அனுப்பத்துக்கு முன்னாடி ஆடிட்டிங் நான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னாலும் அதையும் நான் பார்த்து கொடுத்துட்ருக்கிறேன். ஒரு யூனிக்காக வெப்சைட் அப்ரூவல் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட ₹130. அதே போல் ஐசிபிசி கண்டென்ட்டும் ₹130. சரிங்களா? தென்
லோ சிபிசி கீவேர்ட்ஸ் இருக்குது, ஐசிபிசி கீவேர்ட்ஸ் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன ப்ரோ லோ சிபிசி ஐசிபிசின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தென் நண்பா 10, 20, 25, 30 இந்தமாரி ஒரு கீவேர்ட்ஸுக்கு அந்த சிபிசியோடைய டாலர்ஸ் இருக்குது. அது நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் ஒரு டாப்பிக்கே பேசினா ரொம்ப லாங்காக போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். இப்போ ஐசிபிசி கீவேர்ட்ஸ்னால் 300க்கு மேலே 500 தென் 1000 இந்தமாரி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு ரெவன்யூ எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? இது நண்பா 10 போஸ்ட்டில் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ஒரு 3 to 6 months வேலை செய்யணும். அவ்வளோ நாள் நீங்கள் பர்டிகுலராக ஒரு 4-5 கீவேர்ட்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் போஸ்ட் போடுறீங்கும் போது உங்களுடைய சைடோட ரெவன்யூ உண்மையை சொல்ல போனால் தாறுமாறாக இருக்கும். சரிங்களா? ஏன் மாதத்துக்கு $1000 $5000 வரைக்கும் முடியும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நானே $436 சம்பாதிச்சிருக்கிறேன் இந்த மாதத்துலன்னும் போது லாஸ்ட் பேமெண்ட் பாருங்கள் கிட்டத்தட்ட வெறும் $260 தான் இருக்குது போன மாதத்துக்கு. ஆனால் இந்த மாதத்துக்கு அதோட டபுள் மடங்கு, அதாவது அதை விட 45% அதிகமாக தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? அப்போது என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஜஸ்ட் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டாலே நீங்கள் போதிகமானது. புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்றது. தென் அப்படியே கீழே வந்து பார்த்தாச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில 3 கண்ட்ரிலேருந்து ஆர்கானிக்காக வந்திருக்கு. 10 பேஜ் 5 பேஜ் ஒவ்வொரு பேஜ் வியூ தான். ஓகேங்களா? அதுலேருந்து பார்த்தாச்சுன்னா 30 சென்ட்ஸ் 3 சென்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. மற்றபடி எந்த ரெவன்யூ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? எனவே நண்பா கிட்டத்தட்ட நம்ம இது போல் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா தென் என்னுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. தென் நிறைய வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு 10 வீடியோ 5 வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு அது இல்லாமல் எல்லா விஷயம் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. தென் நான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் இன்டெரக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா பாருங்கள். புரியலையா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். 1க்கு 2 குரூப்பாக கொடுத்துருக்கிறேன். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் கேளுங்க. கன்ஃபார்மாக நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்கள் எதுக்குமே ரீப்ளே பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, கம்பல்சரி உங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசுகிறேன். ஓகேவா? தென் உங்களுக்கு என்ன மாரி ரெவன்யூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ரெவன்யூ எடுக்க முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக எப்பவுமே எனக்கு காசு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சைட்டில் என்னைக்கு 1500லேருந்து 2000 போஸ்ட் விழுதோ பர்டிகுலராக ஒரு கீவேர்ட்ஸுக்கு, அப்போ நீங்கள் தான் பெரிய லெவலில் இருப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒரு மாதத்துக்கு $1000 குறையாமல் உங்களால் எடுக்க முடியும். 10,000 பேர் உங்களுக்கு ஆர்கானிக்காகவே சர்ச் இன்ஜினில் அதாவது சர்ச் பண்ணி உள்ளே வருவாங்க ஆர்கானிக்காகவே. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம சைடுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாதத்துக்கு ஒரு $2000லேருந்து $5000 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ நீங்களும் கரெக்டாக ஒர்க் பண்ணால் மட்டுமே அதுக்கான ரெவன்யூ எடுக்க முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம வந்து யூஎஸ் டொமைன் ஒன்று வாங்கியிருக்கணும்பா. கிட்டத்தட்ட போஸ்ட் ஒரு 10 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்கிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம இந்தியன் சர்வர்லேருந்து யூஎஸ் சர்வருக்கு சேஞ்ச் பண்ணதால் சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. அது டோட்டலாக 30 days கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு நான் யூஎஸ் டொமைன் அப்ரூவல் காமிச்சு அப்ரூவல் வாங்கிட்டுன்னா அதில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதில் வர ரெவன்யூ நீங்கள் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு நார்மலாக .comக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு யூஎஸ் டொமைன் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். சரிங்களா? எனவே இப்போ வந்து டைம் பாருங்கள் 12:09 ஆகுது AM. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டோம். நாம இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். $28 வந்து எஸ்டேக்கு உங்களுக்கு வந்துருக்கும். சரிங்களா? இதெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. மற்றது எல்லாமே 0 இருக்கும். ஓகேங்களா? ரிப்போர்ட்டே நமக்கு வந்து ஷோ பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் இவ்வளோ நேரம் காட்டுறதுக்கு ரீசன் என்னென்னா ஏதாவது நீங்களும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரெவன்யூ எடுக்க முடியும். பர்டிகுலராக எந்த கண்ட்ரியை நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமோ அந்தந்த கண்ட்ரியில் எது ஐசிபிசி கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் நல்லா ரெவன்யூ இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் டுடேவில் வந்து 0000 எல்லாமே 00ன்னு இருக்கா. எஸ்டியில் பாருங்கள் $28.89 வந்துருக்கா. இதுதான் நண்பா. இப்போது கண்ட்ரீஸில் பாருங்கள் இது எதுவுமே காட்டலை. ஏன்னா ஒரு கிளிக்ஸ் கூட இன்னமும் நடக்காமல் இருக்குது. இது வந்து கரெக்டாக 1 மணிக்கு மேலே இது அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ எஸ்டே போட்டு பார்த்தாச்சுன்னா என்ன பார்த்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஷோ பண்ணும். பாருங்க வருதுங்களா? அதே மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்தாச்சுன்னா எஸ்டே வைக்கிறோம் பாருங்க. அதே போல் இப்போ முன்ன பார்த்தோம்ல அது எல்லாமே ப்ராப்பராக வருதா. இதுதான் நண்பா. அதாவது டுடேவில் இப்போ நம்ம மாறிட்டோம். ஒரு நாள் ஆயிடுச்சு. டைம் வந்து ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. இவ்வளோ டைமை நான் பொறுத்து இருந்து வீடியோ போகிறேன்னா எல்லாமே உங்களுக்காக தான். புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு ஒர்க் பண்ணால் மட்டுமே ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு AdSense பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆன்லைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி இன்கமிங் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தென் இன்னைக்குனாலும் எனக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? எனிவே நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.